வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் டு ஹேண்டில் எ டெட்லாக். எஸ், லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லாக் அப்படின்னா என்ன, டெட்லாக் அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் அது டெட்லாக் நம்ம சொல்லுவோம். காஃப்மேன் கண்டிஷன்ஸ் பார்த்தோம், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரிமென்ஷன் அண்ட் சர்க்குலர் வெயிட். இந்த 4 கண்டிஷன்ஸும் நமக்கு சைமல்டேனியஸ்ல அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெட்லாக் அப்படின்னு சொல்றோம். ஓகே, டெட்லாக் வந்துருச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ டெட்லாக ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு 4 மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெட்லாக் ப்ரிவென்ஷன், டெட்லாக் அவாய்டன்ஸ், டெட்லாக் டிடக்ஷன் அண்ட் ரெக்கவரி, டெட்லாக் இக்னோரன்ஸ். இந்த 4 மெத்தடும் நம்ம என்ன பண்ணலாம், டெட்லாக் வராம நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த 4 மெத்தட ஒவ்வொன்று பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. டெட்லாக் ப்ரிவென்ஷன், இட்ஸ் ஒரு டெட்லாக் ப்ரிவென்ஷன். இதுல மீனிங் இருக்கு பாருங்க, ப்ரிவென்ட் பண்றது. டெட்லாக் வராம நம்ம முன்னாடி என்ன ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல நெசசரி கண்டிஷன்ஸ் என்ன, 4 நெசசரி கண்டிஷன்ஸ்: மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரிமென்ஷன், சர்க்குலர் வெயிட். இந்த நெசசரி கண்டிஷன்ஸ் நமக்கு சைமல்டேனியஸ்லி அக்கர் ஆகிறப்போ டெட்லாக் வருது. ஸோ அப்ப அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இதுல ஏதாவது ஒன் அட்லீஸ்ட் ஒன் கண்டிஷன்ஸ் நாட் அலோடு. ஓகேங்களா, அதாவது 1 கண்டிஷன்ஸ் நம்ம வராம பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 ஆச்சு நமக்கு வராம பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெட்லாக்க ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதான் இங்க சொல்றாங்க, வேர் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் என்ஷூர் தட் அட்லீஸ்ட், இதான் முக்கியமான வேர்டு, அட்லீஸ்ட் 1 ஆஃப் த 4 நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் டெட்லாக் நாட் அலோடு டு அக்கர். அக்கர் ஆகாம இந்த 4 கண்டிஷன்ஸ்ல ஏதாவது 1 அக்கர் ஆகாம நம்ம பண்ணாவே நமக்கு டெட்லாக் வராது. ஸோ ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், டெட்லாக் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஸோ மெயின் கீவேர்டு டெட்லாக் ப்ரிவென்ஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம், அந்த 4 கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒன்னாச்சு நமக்கு வராம தடுக்கிறது தான் டெட்லாக் ப்ரிவென்ஷன். ஓகே, இந்த டெட்லாக் ப்ரிவென்ஷன்ஸ் ஒரு மோஸ்டா எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எம்பெடட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஃபிளைட் கண்ட்ரோல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேசஸ் இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஓஎஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டெட்லாக் ப்ரிவென்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், செகண்ட், டெட்லாக் அவாய்டன்ஸ். டெட்லாக் அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெட்லாக் வந்துருச்சு, அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இது என்னன்னா, the operating system make decision dynamically to ensure the system never enter unsafe state. அதாவது ஒரு சேஃப் ஸ்டேட்ல இருந்தா மட்டும்தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பெர்ஃபார்ம் கரெக்டா பண்ண முடியும். ஸோ அதை அன்சேஃப் ஸ்டேட்க்கு போகாம நம்ம எப்படி சேஃப் ஸ்டேட்ல வைக்கிறதுங்கிறது அந்த டெட்லாக் அவாய்டன்ஸோட ஒர்க். ஓகேங்களா, திஸ் இஸ் யூஸ்ஃபுல்லி டன் யூசிங் அல்காரிதம்ஸ். அதாவது டெட்லாக் அவாய்டன்ஸ் அப்படின்னாவே நம்ம மெயினா முக்கியமான ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அதுதான் என்ன அப்படின்னா பேங்கர்ஸ் அல்காரிதம். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு இதுல மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன யூஸ் பண்ணுவோம்னா மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம நேற்று வீடியோலே பார்த்தோம், சிங்கிள் இன்ஸ்டன்ட் அண்ட் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ். சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆர்ஏஜியில் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபில் யூஸ் பண்ணுறது, மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்ங்கிறது பேங்கர் அல்காரிதம். இன்னொரு டிஃப்ரென்ஸும் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ அதில் சைக்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெட்லாக் வரும். ஆனால் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு சைக்கிள் ஃபார்ம் ஆனாலும் அது டெட்லாக் கண்டிப்பாக வரும் நம்மளால சொல்ல முடியாது. வரலாம், வராமலும் இருக்கலாம், மே நாட். ஸோ அதனால நம்ம டெட்லாக் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா பேங்கர்ஸ் அல்காரிதம். இதில் காமன் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் அல்காரிதம் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுல மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, டு அவாய்ட் டெட்லாக்கு. இதுல சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். இதுதான் இது ரெண்டோட மெயின் டிஃபரன்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். இதுதான் டெட்லாக் அவாய்ட் பண்றதுக்கு. ஓகே, பேங்கர்ஸ் அல்காரிதம் அண்ட் ஆர்ஏஜி பத்தி நான் டீடைலா இன்னொரு லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அல்காரிதம், பேங்கர்ஸ் அல்காரிதம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு போடுறேன். பட் அது என்னங்கிறத மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பேங்கர்ஸ் அல்காரிதம் யூஸ் டு வெண்ட், அதான் சொன்ன மாதிரி மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் இதுல இருக்கும். ஓகேங்களா, it simulates allocation and ensure that the system remains safe state before granting resource. அதாவது ஒரு ரிசோர்ஸஸை நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அது சேஃப் ஸ்டேட்ல தான் இருக்கா, இதை கொடுத்தனால ஏதாவது டெட்லாக் வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு அந்த சேஃப் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி நம்ம கொடுக்கறனால தான் அந்த பேங்கர்ஸ் அல்காரிதத்தோட ஒர்க்.
ஓகேங்களா? அதே ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஒரு ரிசோர்ஸ்க்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இது ஒரு ரிசோர்ஸ்க்கு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் செக்ஸ் த சைக்கிள். நான் சொன்ன மாதிரி சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல என்ன இருக்கும்? டெட்லாக் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த சைக்கிள் வராம நம்ப பண்ணணும். அதுதான் வந்து இது சைக்கிள் வருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி, அத அன்சேஃப் ஸ்டேட்ல இருக்கிறத அவாய்ட் பண்ணி சேஃப் ஸ்டேட்க்கு கொண்டாடுறது தான் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃபோட மெயின் ஒர்க். ஓகேங்களா? இந்த அல்காரிதம் பேங்கர்ஸ் அல்காரிதம் எப்படி ரன் ஆகுது? மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கு அதுல. ஒரு ரிசோர்ஸ்ல மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கிறனால நம்ம சேஃப் ஸ்டேட்டான்னு பார்த்துட்டு, அந்த ரிசோர்ஸஸ்க்கு இந்த ப்ராசஸ்க்கு இந்த ரிசோர்ஸ் குடுத்தா எனி ப்ராப்ளம் டெட்லாக் வருமான்னு நம்ம செக் பண்ணி சேஃப் ஸ்டேட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடுக்குறது. அதே RAG வந்து எதுக்கு அப்படின்னா, இதுல சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஒரு ரிசோர்ஸஸ்ல. ஸோ இதுல அப்பப்ப நம்ம என்ன செக் பண்ணணும்? சைக்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணணும். பிகாஸ் சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அது அன்சேஃப் ஸ்டேட். ஸோ சைக்கிள் ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம செக் பண்ணி சேஃப் ஸ்டேட்டா வச்சு நம்ம டெட்லாக்க அவாய்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த 2 அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த டெட்லாக் அவாய்டன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, மல்டி யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், டைம் ஷேரிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ஜெனரல் பர்பஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, டெட்லாக் அவாய்டன்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. இதுலயே உங்களுக்கு மீனிங் தெரியும். டெட்லாக் டிடெக்ட் பண்றோம், அப்புறம் அதை ரெக்கவரி பண்றோம். முன்னாடிலாம் வராம டெட்லாக் அவாய்டன்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் இது ரெண்டும் என்ன பண்ணும்னா, டெட்லாக் வரத்துக்கு முன்னாடியே நம்ம சேஃப் ஸ்டேட் வச்சிருக்கோம். அதாவது இப்படி பண்ணுனா வந்துருமோ அப்படிங்கறதுல வந்துரும். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, டெட்லாக் வந்துருச்சு. ஸோ அதை டிடெக்ட் பண்ணணும். எந்த இடத்துல டெட்லாக் இருக்கு அதை பார்த்துட்டு அதை ரெக்கவர் பண்றது தான் டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. ஓகே, டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி இஸ் த மெக்கானிசம் டிடெக்டிங் அண்ட் ரிசால்விங் த டெட்லாக். இதுதான் ரொம்ப முக்கியம். டிடெக்ட் பண்ணி அதை ரிசால்வ் பண்றது தான் இதனோட ஒர்க். ஓகே, இங்க டெட்லாக் வந்துருச்சு. அது வராம இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கதான் மொதல் 2 கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். டெட்லாக் வந்துருச்சு அப்படின்னா டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி தான் நமக்கு அப்ளை ஆகும். ஓகே, இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீப் எவ்ரிதிங் ரன் ஸ்மூத்லி. எஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்பயுமே ஸ்மூத்தா ரன் ஆகிறது தான் விரும்பும். டெட்லாக் வந்துருச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் அது ஸ்மூத்தா ரன் ஆகும். ஓகே, அட் ரெகுலர் இன்டர்வல் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சர்டன் இன்டர்வல் வச்சுக்கும். அந்த சர்டன் இன்டர்வல்ல வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். டெட்லாக் டிடெக்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நமக்கு அந்த இடத்துல டெட்லாக் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல வந்து அது வந்து செக் பண்ணி இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நமக்கு செக் பண்ணும் டெட்லாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, டெட்லாக் டிடெக்ஷனுக்கு சம் சிஸ்டம் நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே டெட்லாக் ரெக்கவரிக்கு சம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ணுவோம். ஓகே, அது என்னென்னு பார்க்கலாம். டெட்லாக் டிடெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஃப் ரிசோர்சஸ் வந்து நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கப்போ அது என்ன மெத்தட்ல வரும்? RAG மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த RAGல என்ன பண்ணுவோம்? செக் ஃபார் த சைக்கிள் ஆஃப் த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். ஏன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகுதாங்கிறத செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் சைக்கிள் இன் த கிராஃப் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் டெட்லாக். ஏன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகுனா என்ன அர்த்தம்? அங்க டெட்லாக் அக்கர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்ங்கிறப்போ நம்ம RAG யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுவோம். எப்போ சைக்கிள் செக் ஒவ்வொரு ரெகுலர் பீரியட்லயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா இல்ல எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். ஓகே, இதே மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கிற ரிசோர்சஸ் இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேங்கர்ஸ் அல்காரிதம். ஓகேங்களா, ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கப்போ பேங்கர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி பீரியாடிக்லி இதையும் செக் பண்ணுவோம் டெட்லாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வெயிட் ஃபார் கிராஃப் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த கிராஃப் எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு டைரக்டர் கிராஃப். ஓகேங்களா, தட் ரெப்ரசன்ட் பிட்வீன் த ப்ராசஸ் அண்ட் ரிசோர்சஸ். அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு கிராஃப் மாதிரி போடுவோம். அதுதான் வெயிட் ஃபார் கிராஃப். இந்த வெயிட் ஃபார் கிராஃபும் RAGக்கும் சில டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து ப்ராசஸை மட்டும் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேங்களா, வெயிட் ஃபார் கிராஃப் வந்து ப்ராசஸை மட்டும் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணும். ஆனா RAG பாத்தீங்கன்னா ப்ராசஸ் அண்ட் ரிசோர்சஸ் ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த டயக்ராம் வந்து இது ரெண்டுமே பேஸ் பண்ணி இருக்கும். ஆனா வெயிட் ஃபார் கிராஃப் வந்து ப்ராசஸை மட்டும் தான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. வெர்டெக்ஸை ரெண்டா பிரிக்கலாம், ப்ராசஸ் வெர்டெக்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் வெர்டெக்ஸ். ரிசோர்ஸ்ல தான் நமக்கு என்ன இருக்கும்னா சிங்கிள் இன்ஸ்டன்ஸ், மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்ங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CPU எடுத்துக்கலாம். மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்னா ரிஜிஸ்டர். ஏன்னா ரிஜிஸ்டர்ஸ்ல மோர் தென் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் அதை எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள். அதே வெயிட் ஃபார் கிராஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசோர்சஸ் அண்ட் ப்ராசஸ் இருக்கு. மோஸ்ட்லி வந்து இதுல அசைன் எங்க பண்ணிருக்காங்க, எதுக்கு வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கிராஃப் டீடைல்ஸ் எல்லாம் போடுறது வெயிட் ஃபார் கிராஃப்ஸ்.
ஓகேங்களா? இதுல மெயினா வந்து எந்த ப்ராசஸ் எந்த ரிசோர்ஸஸ்க்கு வெயிட் பண்ணுங்கிறது தான் இந்த கிராஃபோட அல்காரிதம் நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் டெட்லாக் ரெக்கவரி. டெட்லாக் ரெக்கவரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து அ ரிசோர்ஸஸ் தனியா பண்ணலாம் அண்ட் ப்ராசஸ்க்கு. இது 2க்குமே தனித்தனியா நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரிசோர்ஸஸ் எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்னா, பிரிமிட் மூலியமா. அதாவது இப்ப அர்ஜென்ட்டா யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுத்து ரிசோர்ஸ் குடுத்தா அந்த வேலை கம்ப்ளீட் ஆகும். யாருக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி பிரிமிட் பண்ணி நம்ம ரிசோர்ஸ அலோகேட் பண்றது. அப்படி இல்லையா, லாஸ்ட்டா இருக்கிறது ரோல் பேக் பண்றது. திரும்ப ஃபர்ஸ்ட்லருந்து போயிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் ரிசோர்ஸஸ் எல்லாத்துக்குமே சேஃபா அசைன் பண்ணிட்டு வர்றது. இதுதான் வந்து ரெக்கவரில ரிசோர்ஸ்க்கு யூஸ் பண்றது. அதே ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எந்த ப்ராசஸ் ப்ராப்ளமா இருக்கோ, அந்த ப்ராசஸ நம்ம என்ன பண்ணிடலாம், சடனா எக்ஸிட் பண்ணி, கில் பண்ணி, அந்த ப்ராசஸோட இத வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வெளிய எடுத்துறலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு டெட்லாக் அங்க அவாய்ட் ஆகும். இன்கேஸ் என்னையால அதுவும் பண்ண முடியல அப்படின்னா, இன்னொரு மெத்தட் என்னன்னா, எல்லா ப்ராசஸும் இப்ப ரன்னிங்ல இருக்க எல்லாமே நீடட் இருக்கும்ல. இந்த ப்ராசஸ்க்கு இந்த ரிசோர்ஸ் தேவ. இன்னொரு ப்ராசஸ்க்கு இன்னொரு ரிசோர்ஸ் தேவ. அப்படிங்கிறப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ எல்லா ப்ராசஸையுமே நம்ம கில் பண்ணிட்டோம் அப்படின்னா, எக்ஸிட் பண்ணிட்டோம்னா ரிசோர்ஸஸ் ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேஃபா ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் எந்தெந்த ரிசோர்ஸ் தேவ அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ரெக்கவர் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ்க்கு 2 மெத்தட் இருக்கு. என்ன? ஒவ்வொன்னா ஒன் பை ஒன் கில் பண்றது. அப்படி இல்லைன்னா எல்லா ப்ராசஸுமே கில் பண்றது. நெக்ஸ்ட் ரிசோர்ஸஸ்க்கு 2 மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிமிட்டிவ் மெத்தட்ல நம்ம குடுக்குறது. ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்கும் பீரியாடிக்கலா யாருக்கு ஃபர்ஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாரி குடுக்குறது. அப்படி இல்லைன்னா ரோல் பேக். லாஸ்ட்டா எங்க தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி சேஃப் ஸ்டேட்ல இருக்கும்ல, அந்த சேஃப் ஸ்டேட்டுக்கு ரோல் பேக் ஆயிரும். ஓகேங்களா? இதுல மெயினா பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் டெர்மினேஷன். அதாவது ப்ராசஸ் எப்படின்னா, அபார்ட்டிங் ஒன் ஆர் மோர் டெட்லாக் ப்ராசஸ் பிரேக் த சைக்கிள். எஸ். ஒரு ஒன் ஆர் மோர் டெட்லாக் நமக்கு அந்த இடத்துல அக்கர் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த ப்ராசஸ நம்ம கில் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா இந்த இடத்துல டெட்லாக் ஃப்ரீ ஆயிரும் அப்படிங்கிறப்போ நம்ம ப்ராசஸ டெர்மினேட் பண்ணிடலாம். அதே ரிசோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரரி டேக்கிங் ரிசோர்ஸ் ஃப்ரம் சம் ரிசோர்ஸ் ப்ராசஸ், ரீஅலோகேட்டிங் த அதர்ஸ். ஓகேங்களா? இப்ப இங்க குடுத்துட்டு இருக்கனால இது வெயிட் ரொம்ப நேரம் ஆகும். இந்த ரிசோர்ஸ் வந்து R1 வந்து இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, P2க்கு அர்ஜென்ட் ஒர்க் அது தேவைப்படுது அப்படின்னா, இது 10 செகண்ட்ஸ் தான். இது ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் அப்படிங்கிறப்போ, நம்ம இத வந்து ஆ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, இந்த R1 நம்ம வந்து P2க்கு அசைன் பண்ணி குடுத்துறலாம். ஓகேங்களா? ரீஅலோகேட் பண்ணி குடுத்துறலாம். அப்போ வந்து டெட்லாக் ஃப்ரீ ஆயிரும். ஸோ இதுதான் டெட்லாக் ரெக்கவரி. டெட்லாக் ரெக்கவரில ஒண்ணு ரிசோர்ஸ வச்சு ரெக்கவர் பண்ண முடியும். இல்ல ப்ராசஸ் வச்சு பண்ணலாம். ரிசோர்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னா, பிரிமிட்டிவ் மெத்தட் அல்லது ரோல் பேக் மெத்தட்ல நம்ம பண்ண முடியும். ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ கில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, எல்லா ப்ராசஸயுமே கில் பண்ணிட்டு நம்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்லருந்து ரீஅலோகேட் பண்ணி ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் டெட்லாக் இக்னரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து எப்படின்னா நெவர் அக்கர். டெட்லாக் நெவர் அக்கர்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி இக்னோர் த டெட்லாக் அக்கர்ஸ். ஓகேங்களா? டெட்லாக் வருதுன்னு தெரிஞ்சிச்சுனாவே அத அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நம்ம பண்றது தான் டெட்லாக் இக்னோரன்ஸ். ஓகேங்களா? இது வந்து எப்ப நடக்கும்னா, ரொம்ப ரேரா தான் நடக்கும். இந்த மெத்தட் வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ரேரா தான் இருக்கும். இந்த அல்காரிதம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா, இஃப் த டெட்லாக் அக்கர்ஸ் சிம்ப்ளி ரீபூட் த சிஸ்டம் ஆக்ட் லைக் த டெட்லாக் நெவர் அக்கர். ஓகே. இப்ப டெட்லாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸ்டக் ஆயி நிக்குது. ஒரு சிஸ்டமே ஆன் பண்றோம். சம் ப்ராசஸ் பண்றப்போ அப்படியே பிளாங்க் ஆயி ஸ்டக் ஆயினா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே ரீஸ்டார்ட் குடுத்துருவோம். ஸோ ரீஸ்டார்ட் குடுக்குறப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஸ்டார்ட் ஆயி மறுபடியும் எல்லா ப்ராசஸும் ஒவ்வொன்னா அலைன் ஆயிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி குடுத்து நம்ம வந்து டெட்லாக்க இக்னோர் பண்ணிறலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி மெத்தட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆஸ்ட்ரிச் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அல்காரிதம் நேம். இந்த ஆஸ்ட்ரிக் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்க. ஓகேங்களா? இந்த ஆஸ்ட்ரிக் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் இது ஒரு அல்காரிதம். இதுக்கு ஒரு பேர் குடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் வந்து ரெக்வெஸ்ட் குடுக்குது ஒரு ரிசோர்ஸஸ்க்கு அப்படின்னா, இந்த ரிசோர்ஸஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா அலாட் பண்ணிக்கும். ஓகே. நான் அவைலபிளா தான் இருக்கேன். நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் குடுக்கும். சப்போஸ் இந்த ரிசோர்ஸஸ் வந்து அன்அவைலபிளா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ வந்து வெயிட் பண்ண சொல்லும். ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட். ஒரு ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுது, ரிசோர்ஸஸ்க்கு கேக்குது. எனக்கு இந்த ரிசோர்ஸஸ் எனக்கு நீடட் அப்படின்னு. ரிசோர்ஸஸ் ஃப்ரீயா இருந்தா அலாட் பண்ணிரும். ஓகேங்களா? அப்படி இல்ல, ரிசோர்ஸஸ் வந்து வேற ஒரு இதுல அசைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்போ, என்ன ப்ராசஸ் 2ல அசைன் பண்ணியிருக்குங்கிறப்போ, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராசஸ் 1 வந்து வெயிட் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் இங்க மெத்தட். 2வது டைப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெட்லாக்ஸ் ஆர் நாட் ஆக்டிவ்லி பிரிவென்டட் ஆர் டிடெக்டட். ஓகேங்களா?
அது எப்படி இந்த சிஸ்டம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அன்டில் டெட்லாக் அக்கர். ஓகேங்களா, அதாவது அக்கர் ஆகிற வரைக்கும் அதை ப்ரிவென்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா ரெக்கவரி ரெக்கவரி யூஸ்வலி இன்வால்வ் த மேனுவல் இன்டர்வென்ஷன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரீபூட் பண்ணலாம் அல்லது ப்ராசஸை டெர்மினேட் பண்ணலாம். இந்த மாதிரி சிஸ்டம் பண்ற மூலியமா டெட்லாக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா, டெட்லாக்ஸ் ஆர் நாட் ஆக்டிவ்லி ப்ரிவென்டட் ஆர் டிடெக்டட். அது பண்ண முடியல அப்படின்னா டெட்லாக் அக்கர் ஆகிற வரைக்கும் அந்த சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா மேனுவலா நம்ம என்ன பண்ணிடலாம், ரீபூட் பண்ணி டெர்மினேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அவைலபிளா இருக்கு ரிசோர்சஸ் அப்படின்னா அலாட் பண்ணிடும், அன்அவைலபிள்னா வெயிட் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் நார்மலா நடக்கிறது. ரெண்டாவது டெட்லாக் அக்கர் ஆகிற ஃபங்க்ஷன் எப்படி ஸ்மூத்தா நடக்குதுன்னா அது நடக்கட்டும்னு விட்டுருது. சப்போஸ் அக்கர் ஆயிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுவலா ரீபூட் அல்லது எந்த ப்ராசஸ் ப்ராப்ளமோ அந்த ப்ராசஸை நம்ம டெர்மினேட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து ஆஸ்ட்ரிச் அல்காரிதத்தோட ஒர்க். ஓகே, இப்போ நான் அதை வச்சு ஒரு சின்ன டேபிளர் கால் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஆஸ்ட்ரிக் அல்காரிதம் அப்ரோச் எப்படி இருக்குன்னா இது வந்து எதில் யூஸ் பண்ணுவோம், இக்னோர்ஸ். ஓகேங்களா, டெட்லாக் இக்னோர்ஸ்ல யூஸ் பண்றோம். இது வந்து சேஃப்டி கண்டிப்பா கேரண்டியா கண்டிப்பா ரன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, சேஃப்டிக்கு ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா யூனிக்ஸ் அண்ட் விண்டோஸ்ல யூஸ் பண்றோம். பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படிங்கறத எதுக்கு யூஸ் பண்றோம்னா டெட்லாக்க டிடெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, டெட்லாக் டிவைட் எதுக்கு அப்படின்னா அன்சேஃப் ஸ்டேட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக டெட்லாக் டிடெக்ஷன்ல யூஸ் பண்றோம். அன்சேஃப் ஸ்டேட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக பேங்கர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்றோம். ஸோ அன்சேஃப் ஸ்டேட்டே இல்ல சேஃப் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சேஃப்டி வந்து கண்டிப்பா கேரண்டியா இருக்கும். ஓகேங்களா, இதனோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் சொல்லலாம். டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரியில பாத்தீங்கன்னா டிடெக்ட் டெட்லாக் தென் ரிசால்வ், அதுதான் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி சொல்றோம். இதுல கண்டிப்பா டிடெக்ட் பண்ணி ரிசால்வ் பண்றனால இது வந்து கேரண்டி. இது எங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டத்துல நம்ம யூஸ் பண்றோம். ப்ரிவென்ஷன் பாத்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன், அதாவது ரிசோர்ஸ் அலாட் பண்றதுக்கு முன்னாடி சம் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்து இந்த ரிசோர்சஸ்க்கு இதுதான், இந்த ப்ராசஸ்க்கு இது, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு ஆல்ரெடி தேவைப்படுது அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிசோர்ஸ் அலோகேஷன்லேயே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால இது சேஃப் கண்டிப்பா. இது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் சிஸ்டத்துல யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நான் ஆர்ஏஜினா உங்களுக்கு சொன்ன மாதிரி ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். ஓகேங்களா, WFG அப்படின்னா வெயிட் ஃபார் கிராஃப். ஓகேங்களா, இந்த ரிசோர்ஸ் அலோகேஷனுக்கும் வெயிட் ஃபார் கிராஃப்க்கும் சம் சிமிலாரிட்டி இருந்தாலும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னங்கிறத பார்ப்போம். இதோட நோட்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஆர்ஏஜில அன்னைக்கு எஸ்டர்டே கிளாஸ்ல லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி சர்க்கிள் ஃபார்ம்ல இருந்தா அது ப்ராசஸ்க்கும், ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல இருந்தா அது ரிசோர்சஸ்க்கும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் அதான் சொல்றாங்க. நோட்ஸ் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னு கொடுத்தாச்சு. அதாவது இதுல ப்ராசஸ் அண்ட் ரிசோர்சஸ் ரெண்டுமே வரும். ஓகேங்களா, ஆனா வெயிட் ஃபார் கிராஃப்ல வந்து ப்ராசஸ் ஒன்லி தான் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, ரிசோர்சஸ் பண்ண மாட்டோம். நம்ம அதனோட கிராஃப் டயக்ராம்ல அதை ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். எட்ஜஸ் பாத்தீங்கன்னா இதுல ரெக்வஸ்ட் அசைன்மெண்ட்னு சொல்றோம். ரெக்வஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்றோம், ப்ராசஸ்ல இருந்து ரிசோர்சஸ் போச்சுன்னா அது ரெக்வஸ்ட். அதுவே ரிசோர்சஸ்ல இருந்து ப்ராசஸ்க்கு போச்சு அப்படின்னா அது அசைன்மெண்ட் எட்ஜ்னு நம்ம சொல்றோம். ஸோ 2 டைப் ஆஃப் எட்ஜஸ் இருக்கும். இது வந்து ப்ராசஸ் மட்டும் இருக்கிறனால ப்ராசஸ் டு ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கும். வெயிட் ஃபார் எட்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராசஸ் வேற ஏதாவது மெயின் பண்ணிட்டு இருக்கு, நம்ம அதை கம்ப்ளீட் ஆனாதான் நமக்கு ரிசோர்சஸ் கிடைக்குங்கிற மீனிங் தான் இது. ஓகேங்களா, டெட்லாக் சைக்கிள் பாத்தீங்கன்னா சைக்கிள் வந்துச்சு அப்படின்னாவே அது கண்டிப்பா டெட்லாக் தான். இதுலயும் அதே தான், சைக்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டெட்லாக் அக்கர் ஆகுதுன்னு அர்த்தம். இதனோட ரிசோர்ஸ் டைப் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான். ஏன்னா மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம பேங்கர்ஸ் அல்காரிதம் சொன்னோம் இல்லையா, ஆனா சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்க்கு ரெண்டுமே இது சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான். காம்ப்ளெக்சிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மோர் டீடைலா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இது வந்து சிம்பிளிஃபைடா இருக்கும். பிகாஸ் இது ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா இது வந்து ப்ராசஸ் வித் ரிசோர்சஸ் ரெண்டுமே இருக்கிறனால நமக்கு மோர் டீடைலடா இருக்கும் ஆர்ஏஜி கிராஃப். ஓகேங்களா, இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்க இதுல ப்ராசஸ் ரிசோர்சஸ் இது மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் இப்படி போச்சுன்னா என்ன எட்ஜ்னு சொல்லுவோம், கலர் சேஞ்ச். ப்ராசஸ்ல இருந்து ரிசோர்சஸ்க்கு போச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதை அசைன் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஆகும், ரிசோர்ஸ்ல இருந்து ப்ராசஸ் போகும், அதான் அசைன்மெண்ட் ஏஜ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நம்ம இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே சேம் இன்னொரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா அசைன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து அசைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ரிசோர்சஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ரிசோர்சஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம P1க்கு அசைன் பண்ணுவோம். அதுதான் இந்த மெத்தட் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரிசோர்ஸ் இருக்கும். எட்ஜஸ் வந்து ரெக்வஸ்ட் அசைன்மெண்ட் அதே தான் சைக்கிள் அங்கே கொடுத்ததே தான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே வெயிட் ஃபார் கிராஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்லி ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கும், ரிசோர்சஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் 1 வந்து ப்ராசஸ் 2க்கு வெயிட் பண்ணுது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ப்ராசஸ் 2 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ராசஸ் 2க்கு சம் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ரிசோர்சஸ் ஃப்ரீ ஆகும். அந்த ஃப்ரீ ஆனதை வச்சு தான் P1 கம்ப்ளீட் ஆகும்னு அர்த்தம். அதே P3 பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி. P3ல இருந்து P1 அப்படின்னா P1க்கு வெயிட் பண்ணுதுன்னா P1 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த ரிசோர்சஸை ரிலீஸ் பண்ற வரைக்கும் P3 வெயிட் பண்ணும். ஸோ ஒன்லி ப்ராசஸ் மட்டும் இருக்கிறது வெயிட் ஃபார் கிராஃப். ப்ராசஸ் அண்ட் ரிசோர்சஸ் ரெண்டுமே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா RAG, ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேம் இதுலேயும் ஒன்லி ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதில் வெயிட் ஃபார் எட்ஜஸ் வந்துன்னா ப்ராசஸ் டு ப்ராசஸ் தான் இருக்கும். இதில் சைக்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டெட்லாக் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சம் கொஷின்ஸ் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் வேலிட் அப்ரோச் ஃபார் ஹேண்ட்லிங் டெட்லாக்? ஹேண்ட்லிங் டெட்லாக்கு எது அப்ரோச் கரெக்ட்னு சொல்றாங்க? டெட்லாக் ப்ரிவென்ஷன், டெட்லாக் அவாய்டன்ஸ், டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி, டெட்லாக் இக்னோரன்ஸ். இதுல எது வந்து ஹேண்ட்லிங் மெத்தட் டெட்லாக் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், ஆல் ஆஃப் த அபவ். எல்லாமே வந்து ஹேண்ட்லிங் மெத்தட் தான். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் மேட்ச் த டெட்லாக் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜி வித் இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரிவென்ஷன், அவாய்டன்ஸ், டிடெக்ஷன், இக்னோரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேங்கர்ஸ் அல்காரிதம், எலிமினேட் காஃப்மேன் கண்டிஷன் அண்ட் ஆஸ்ட்ரிக் அல்காரிதம், பீரியாடிக் டெட்லாக் செக்கிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ப்ரிவென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ரிவென்ஷன்ல என்னென்ன அந்த 4 கண்டிஷன்ஸ் இருக்கும். என்ன? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், நெக்ஸ்ட் ஹோல்ட் அண்ட் வெயிட், நெக்ஸ்ட் நோ ப்ரிவென்ஷன் அண்ட் தென் சர்க்குலர் வெயிட். இதுல ஏதாவது அட்லீஸ்ட் ஒன்னு வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம், நெவர் அக்கர், அட்லீஸ்ட் ஒன் நெவர் அக்கர் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ப்ரிவென்ஷன் மெத்தட்ல வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. எலிமினேட் த காஃப்மேன் கோடிங் கண்டிஷன். காஃப்மேன் கண்டிஷன்ஸ்னா என்ன? அந்த 4 கண்டிஷன்ஸ் தான். ஓகேங்களா? காஃப்மேன் கண்டிஷன்ஸ் 4 கண்டிஷன். அந்த 4 கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று நம்ம எலிமினேட் பண்றது தான் வந்து ப்ரிவென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே. அவாய்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும். கண்ணை மூடிட்டு போயிடலாம். அவாய்டன்ஸ் அப்படின்னாவே பேங்கர்ஸ் அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? டிடெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போ டிடெக்ஷன் பண்ணுவோம்? ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல நம்ம டிடெக்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. பீரியாடிக் டெட்லாக் செக்கிங். டெட்லாக் வருதா இல்லையான்னு டிடெக்ஷன் அல்காரிதம் மூலியமா நம்ம செக் பண்ணிட்டே இருக்கோம். ஓகேங்களா? டிடெக்ஷன் அல்காரிதம் மூலியமா நம்ம செக் பண்ணி அதை ரெக்கவர் பண்றது தான் டிடெக்ஷனோட ஒர்க். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியும். இக்னோரன்ஸ் எந்த மெத்தட்ல யூஸ் பண்றோம்? ஆஸ்ட்ரிச் அல்காரிதம் மெத்தட்ல யூஸ் பண்றோம். ஸோ த பீக் டூ, ஓகே, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. அப்போ இது ரெண்டும் வராது. அண்ட் தென் கியூக்கு 1. ஸோ இது வராது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ப்ரிவென்ஷன் லீட்ஸ் டு லோயர் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் தென் அவாய்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது அவாய்டன்ஸ் ரெக்யூர் மேக்ஸிமம் ரிசோர்சஸ் நீட்ஸ் டு டிக்ளேர் இன் அட்வான்ஸ். டிடெக்ஷன் ஹேஸ் லோயர் ரன் டைம் ஓவர்ஹெட் தென் அவாய்டன்ஸ். Ignorance has zero overhead but risk system hang. Prevention leads to lower resource utilization. ஸோ லோயர் தென் அவாய்டன்ஸை விட நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா லோயர் யூட்டிலைசேஷன்ல தான் வந்து லோயர் யூட்டிலைசேஷனா இருக்கும் கம்பேர்ட் டு அவாய்டன்ஸ். ஸோ அப்போ அவாய்டன்ஸோட ப்ரிவென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெஸராக தான் இருக்கும். ஓகேங்களா? இது ட்ரூ. நெக்ஸ்ட் அவாய்டன்ஸ் ரெக்யூர் மேக்ஸிமம் ரிசோர்ஸ் நீட்ஸ் டு பி டிக்ளேர் இன் அட்வான்ஸ். ஆமா, மேக்ஸிமம் ரிசோர்ஸ் இருந்துச்சுனாவே நம்ம அங்கே டெட்லாக்கை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அது ட்ரூ. நெக்ஸ்ட் டிடெக்ஷன் ஹேஸ் லோயர் ரன் டைம் ஓவர்ஹெட்னு அவாய்ட். ஆமா, டிடெக்ஷன்னா நம்ம அப்பப்போ பீரியட்லயே செக் பண்றப்போ இதனோட ரன் டைம் ஓவர்ஹெட் வந்து பாத்தீங்கன்னா லோயரா தான் இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? லெஸ் தென்னா இருக்கும். நெக்ஸ்ட் இக்னோரன்ஸ் ஹேஸ் ஜீரோ ஓவர்ஹெட் பட் ரிஸ்க் சிஸ்டம் ஹேங். எப்போ?
சிஸ்டம் ஆனா இது 0 ஓவர் ஹெட்ல தான் இருக்கும். ஏன்னா இக்னோரன்ஸ் அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரீபூட் பண்ணிருவோம் எதா இருந்தாலுமே. ஸோ எப்போ சிஸ்டம் ரிஸ்க் ஹேங் அதிகமா இருக்கும். இதுவும் ட்ரூ. ஸோ ஆல் த ஃபோர்ஸ் டி இஸ் த ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட் 4 statements ஆல்சோ ட்ரூ. ஓகே நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். கேட் 2020ல கேட்டிருக்காங்க பாருங்க 2022ல. விச் சைடு ஹையஸ்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி போன எக்ஸாம்பிளே பார்த்துட்டோம். லோயர் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் எது கம்பேர்ட் டு த அவாய்டன்ஸ். அப்போ அவாய்டன்ஸ்க்கு வந்து ப்ரிவென்ஷனோட அதிகமா இருக்கும். அந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இது தப்பு. ப்ரிவென்ஷன் தான் ஹையர் யூட்டிலைசேஷன் இருக்கு, தப்பு. அவாய்டன்ஸ் தான் அதிகமா இருக்கும் அதோட. ஸோ இது ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ஸோ 2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷனோட அவாய்டன்ஸ் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, டிடெக்ஷன் ஹேஸ் லோயர் ரன் டைம் ஓவர் ஹெட் தான் அவாய்ட். ஸோ இதுல ஓவர் ஹெட்டே கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு அவாய்டன்ஸோட டிடெக்ஷன் தான் பெட்டர். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். இக்னோரன்ஸும் டிடெக்ஷனும் வந்து மார்லஸ் சேமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட், which of the following is not true deadlock prevention and deadlock avoidance scheme? ஃபர்ஸ்ட் எது ட்ரூ இல்லைன்னு கேட்குறாங்க. deadlock detection and prevention. Okay, in deadlock prevention the request for resource is always granted if the resulting state is safe அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெட்லாக் அதுவே டெட்லாக் அவாய்டன்ஸ் பார்த்தீங்கன்னா the request resource is always granted the state safe அப்படின்னு சொல்றாங்க. deadlock avoidance is less strict than deadlock prevention. ஓகே, அதாவது ரொம்ப கம்மியான ரிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் டெட்லாக் ப்ரிவென்ஷனோட அப்படின்னு. த டெட்லாக் அவாய்டன்ஸ் ரெக்வயர் நாலேஜ் ஆஃப் த ரிசோர்ஸ் ரிக்வயர்மெண்ட் PRE. ஓகே, டெட்லாக் அவாய்டன்ஸ் ரெக்வயர் வந்து நாலேஜ் ஆஃப் ரிசோர்ஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நாட் ட்ரூ எதுன்னு கேட்டிருக்காங்க. த டெட்லாக் ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ரெக்வஸ்ட் ஃபார் ரிசோர்ஸ் ஆல்வேஸ் கிராண்டட் இஃப் த ரிசல்ட் ஸ்டேட் இஸ் சேஃப். இது வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு ரிசோர்சஸ் வந்து இதில் யூட்டிலைஸ் பண்ண முடியாதுன்னு ப்ரிவென்ஷன்ல சொல்லியிருக்கோம். ஸோ நாட் ட்ரூ அப்படின்னு கேட்குறப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த நாட் ட்ரூ. ஓகேங்களா, ஸோ ரெக்வஸ்ட் ரிசோர்சஸ் வந்து எப்பயுமே ஆல்வேஸ் கிராண்டடா இருக்காது. ஓகேங்களா, ஸ்டேட்டா இருந்தாலும். அதே அவாய்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிராண்ட் பண்ணும். எப்போ சேஃப் ஸ்டேட்டா இருக்கிறப்போ அவாய்டன்ஸ். ஏன்னா இங்கதான் நம்ம வந்து சேஃப் ஸ்டேட் அன்சேஃப் சேஃபா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டே தான் ரிசோர்சஸா அலோகேட் பண்றோம். ஸோ அதனால இதுதான் கரெக்ட், இது ட்ரூ. ஸோ அப்ப இது ட்ரூங்கிறப்போ இது டெட்லாக் ப்ரிவென்ஷன் இஸ் த ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் a valid deadlock prevention scheme? prevention schemeல எந்த ஸ்கீம் வந்து நாட் வேலிட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ரிலீஸ் ஆல் ரிசோர்சஸ் பிஃபோர் ரெக்வஸ்டிங் நியூ ரிசோர்சஸ். அதாவது என்னன்னா ஒரு ப்ராசஸ்க்கு வந்து 3 ரிசோர்சஸ் இருக்கு, ரிசோர்ஸ் 1, ரிசோர்ஸ் 2, ரிசோர்ஸ் 3 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இது 3மே வச்சுட்டு அது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 3 ரிசோர்சஸ்க்கு இன்னொரு நியூ ப்ராசஸ் வந்து R2 வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே இது 3யும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 3மே ரிலீஸ் ஆயிரும். ஸோ அப்போ P2க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வெயிட் பண்ற வேலையே இருக்காது. ஸோ அப்போ ரிலீஸ் ஆல் ரிசோர்சஸ் பிஃபோர் ரெக்வஸ்டிங் நியூ ரிசோர்ஸ், ட்ரூ, கரெக்ட். ஓகே, தென் next, the number of resources uniquely and never request lower number of resources then last one request. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ P1க்கு 3 ரிசோர்சஸ் இருக்கு, அதே P2க்கு பார்த்தீங்கன்னா 2 ரிசோர்சஸ் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி யூனிக் டிஃபரன்ஸ்ல நமக்கு ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கிறப்போ அந்த இடத்துல டெட்லாக் வந்து ஆகாது. ஏன்னா அதுக்கு தேவைங்கிற ரிசோர்சஸ் நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் லாஸ்ட் ஒன் ரெக்வஸ்ட் வர வரைக்குமே. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட், request and all required resources be alert before execution. அதாவது எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும், அது என்னென்ன ரெக்வஸ்ட் கேட்டிருக்கோ என்னென்ன ரிசோர்சஸ் கேட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே அதுக்கு அலர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது. கரெக்ட் தானே? ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட்டா கொடுக்குறப்போ அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், வேகமா அதனோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும். ஸோ இட்ஸ் த கரெக்ட். நெக்ஸ்ட் சி பார்த்தீங்க அப்படின்னா நெவர் ரெக்வஸ்ட் எ ரிசோர்ஸ் ஆஃப்டர் ரிலீசிங் எனி. என்ன சொல்றாங்க, நெவர் ரெக்வஸ்ட், எந்த ரெக்வஸ்ட்டும் கொடுக்க கூடாது. எப்போ ஒரு ரிசோர்சஸ் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எந்த ரெக்வஸ்ட், அது அப்படி சொல்ல முடியாதே. நமக்கு வேணும் இன்னொரு ப்ராசஸ் பீரியடிட்டி வருது அப்படிங்கிறப்போ அதுக்கு ரெக்வஸ்ட் வேணும்னா அது ரெக்வஸ்ட் கொடுக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசோர்ஸ் வராமல் இருக்கலாம். ஸோ நெவருங்கிறது இங்கே தப்பு. ஸோ சி இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ
C is the answer correct. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே, கன்சிடர் a system having m resources of the same type. ஓகே, இது நம்ம நேத்து 2-3 சம்ஸ் மாடல் பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான். m ரிசோர்சஸ் கொடுத்துருக்காங்க சேம் டைப்ல. அண்ட் தென் ரிசோர்சஸ் ஆர் ஷேர்டு 3 ப்ராசஸ் ஏபிசி வில் பீக் டைம் டிமாண்ட்ஸ். அந்த ஏபிசிக்கு 3, 4, 6 அப்படிங்கிற வந்து மேக்ஸிமம் நீட் இருக்கு. த மினிமம் வேல்யூ ஆஃப் m ensure deadlock will never occur. deadlock occur ஆகாம இருக்கிறதுக்கு இது என்ன யூஸ் பண்றாங்க? ஸோ அப்போ என்னென்ன ப்ராசஸ்? ஏ, பி, சி 3 ப்ராசஸ் இருக்கு. ஸோ m ரிசோர்சஸ் அதுதான் நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு 3, ஏக்கு வந்து 3 ப்ராசஸ் 3 ரிசோர்சஸ் தேவைப்படுது. பிக்கு வந்து 4 அண்ட் சிக்கு வந்து 6. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படியே வச்சுக்கணும். ஸோ செகண்ட் வரதை என்ன பண்ணணும்? 4 - 1 அப்போ என்ன ஆகும்? 3. அண்ட் தென் அடுத்தது வந்து என்ன? 6 - 1 ஒன்னை வந்து சப்ராக்ட் பண்ண சொன்னா ஷார்ட்கட்டா. ஸோ இப்போ ஆக்சுவலி ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 + 3 11. ஸோ ஆன்சர் இஸ் 11. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கணும். மீதி வர எல்லா ப்ராசஸ்லையும் ஒன்றை சப்ராக்ட் பண்ணிட்டு டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை வருதோ, எத்தனை நம்பர் வருதோ அதுதான் வந்து ரிசோர்சஸ் மினிமம் வேல்யூ ஆஃப் ரிசோர்சஸ் நமக்கு தேவைன்னு அர்த்தம். அப்பதான் டெட்லாக் அக்கர் ஆகாது. இதுல ஒன்னு கம்மியா இருந்தாலும் டெட்லாக் அக்கர் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் 11. நெக்ஸ்ட். இது வந்து நீ எஸ்டர்டே கிளாஸ்ல போன வீடியோல பார்த்ததோட ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒன்று என்ன அப்படின்னா சிஸ்டம் கேஸ் 9 டேப் டிரைவ்ஸ். ஓகேவா? அப்போ 9 அப்படிங்கிறது ரிசோர்சஸ். ஓகேங்களா? த கரண்ட் அலோகேஷன் அண்ட் மேக்ஸிமம் ரெக்யர்மெண்ட் வந்து 4 ப்ராசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. P1ல இருந்து P4 வரைக்கும். ஓகே, இது வந்து மேக்ஸிமம் நீட். அதாவது இதுல வந்து கண்டிப்பா P1க்கு 9 தேவைப்படுது. அட் அ டைம்ல நமக்கு மேக்ஸிமம் எவ்வளவு தேவைப்படுதுன்னா 9. ஓகேங்களா? பட் கரண்டா நமக்கு அலாட் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு 3 தான் அலாட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதே P2க்கு பாத்தீங்கன்னா ஓகே, P2க்கு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 6 இருக்கு. ஆனா கரண்ட் அலோகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 தான் தேவைப்படுது. அலாட் பண்ணிருக்காங்க. 6 வேணும், பட் 1 தான் அலாட் பண்ணிருக்காங்க. அதே P3க்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 5 இருக்கு. பட் அலாட் பண்ணது பாத்தீங்கன்னா 3 தான் அலாட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் P4க்கு பாத்தீங்கன்னா 10 தேவைப்படுது. பட் எதுவுமே அலாட் பண்ணல. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். அதாவது சேஃபா இருக்கா, டெட்லாக் அக்கர் ஆகுமா, அக்கர் ஆகாதாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அலோகேஷன்ஸ்ல இருக்கிறது என்னவோ, கரண்ட் அலோகேஷன்ஸ்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இதனோட டோட்டல் போடணும். ஸோ 3, 4, 4 + 3 7. ஸோ 7. ஓகேங்களா? கரண்டா 7 ரிசோர்சஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நமக்கு டோட்டல் ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா 9. அப்போ 9 - 7 எவ்வளவு பேலன்ஸ்? 2 இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 யாருக்காவது கொடுத்தா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த 2 ரிசோர்சஸ் ரிமைனிங் இருக்கு இல்லையா? இந்த 2 ரிசோர்சஸ் எந்த ப்ராசஸ்க்காவது கொடுத்தா மேக்ஸிமம் நீட பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா P3 பாருங்க 5, பட் 3 அலாட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 வந்து இங்க ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 5 ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? P3 வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? சோ P3 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5 ப்ராசஸ் வந்து ஃப்ரீ ஆயிரும். இது ரிலீஸ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? 5 ப்ராசஸ் வந்து 5 ரிசோர்சஸ் வந்து ரிலீஸ் ஆயிரும். 5 ரிசோர்சஸ் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இப்போ நமக்கு ஃப்ரீயா இருக்கிறது யாரு? 5. அந்த 5 வேற யாருக்காவது கொடுத்தா கம்ப்ளீட் ஆகுமா? எஸ். P2 பாருங்க 6. ஆனா இங்க ஆல்ரெடி 1 அலாட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 5 இங்க போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? டோட்டல் 6 ஆயிரும். சோ 6 கொடுத்தனால P2 வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிரும். புரியுதுங்களா? அடுத்தது சோ அப்ப எத்தனை ப்ராசஸ் இப்ப இங்க ரிலீஸ் ஆகும்? 6 வந்து ஃப்ரீ ஆயிரும். கரெக்ட்டுங்களா? சோ 6 ஃப்ரீ ஆனோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 6 ப்ராசஸ் யாருக்காவது கொடுத்தா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? P2 ரன் ஆயிடுச்சு, P3 ரன் ஆயிடுச்சு. சோ அப்போ இங்க 9 இருக்கு. 9 தேவை. ஆனா நமக்கு 3 இருக்கு. அப்ப இந்த 6 இங்க போச்சுன்னா அந்த 9 கம்ப்ளீட் பண்ணுமா? எஸ். 6 அங்க போச்சு அப்படின்னா 6 ப்ராசஸ் ஃப்ரீயா இருக்கு. அந்த ஃப்ரீயை கொண்டு போய் நம்ம P1க்கு அலாட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 9 வந்துரும். அப்போ 9 வந்துருச்சு அப்படின்னா P1 ஆல்சோ சக்சஸ்ஃபுல்லி ரன். ஓகேங்களா? அப்ப இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 9 ஃப்ரீ ப்ராசஸஸ் இருக்கு. 9 ஃப்ரீ ப்ராசஸஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ 9 ஃப்ரீயா இருக்கப்போ இங்க நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படின்னா P4 வந்து
10 வேணும். ஆனா நமக்கு எவ்வளோ இருக்கு? 9 தான் இருக்கு. அப்ப நம்ம டோட்டல் பண்ணாலும் 9 தான் வரும். அப்போ இன்னும் 1 ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அது நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஸோ அப்போ இது என்னது? P4 வந்து நம்மளால ரன் பண்ண முடியாது. ஓகே. P4ஆல நம்மளால ஃபுல்லா ரன் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல டெட்லாக் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா டெட்லாக்குங்கிறது அந்த இதுல எதுவுமே ஒர்க் ஆகாம எல்லா ப்ராசஸும் வெயிட் பண்ற மாரி இருக்கிறது. பட் இங்க ரிசோர்ஸஸ் பத்தாம தான் வந்து P4 ரன் ஆகாம இருக்கு. ஸோ அதனால வந்து இது நாட் சேஃப். ஓகேங்களா? சேஃபானது கிடையாது. பட் நாட் டெட்லாக். டெட்லாக் இங்க அக்கர் ஆகல. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ டெட்லாக் அக்கர் ஆகல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். த டோட்டல் 9 யூனிட்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ். இதுலயும் 9 யூனிட் ரிசோர்சஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப ரிசோர்சஸ் எத்தனை இருக்கு? 9 இருக்கு. ஓகே. The available the given safe status shown which sequence is safe state. எந்த சீக்வன்ஸ் வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? அதேதான் இங்க யூஸ்டு அப்படிங்கிறப்ப என்னன்னா இதுல வந்து இப்ப கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து கரண்ட். மேக்ஸிமம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நீடட். ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு தேவையோ அது. ஓகேங்களா? கரண்ட்லி யூஸ் எப்பயுமே நீங்க கால்குலேட் பண்றப்ப கரண்ட்லி யூஸ்டு மட்டும்தான் கால்குலேட் பண்ணி டோட்டல் பண்ணணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நீட்னா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுங்கிறது. இப்ப P1க்கு 7 இருந்தா தான் கம்ப்ளீட் ஆகும். P2க்கு 6 இருந்தா தான் கம்ப்ளீட் ஆகும். P3க்கு 5 இருந்தா தான் கம்ப்ளீட் ஆகும். P4க்கு 4 இருந்தா தான் கம்ப்ளீட் ஆகும். ஆனா நமக்கு கரண்டா இப்ப எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க? P1க்கு 2, P2க்கு 1 தான் அலாட் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் 5 வந்து அலாட் பண்ண முடியல. P3க்கு வந்து 2 தான் அலாட் பண்ணிருக்காங்க. P4க்கு வந்து 1 தான் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ கரண்ட்லி யூஸ்டு வந்து நம்ம டோட்டல் பண்ணணும். 3, 4, 5, 6. அப்போ 6 இருக்கு. ஓகேங்களா? அப்போ டோட்டல் ரிசோர்சஸ்ல இருந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் 9 இருக்கு. நமக்கு கரண்ட்லி அலாட் பண்ணது வந்து 6. ஸோ ரிமைனிங் நமக்கு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா 3 ரிசோர்சஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஓகேங்களா? த்ரீ ரிசோர்சஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ இந்த 3 வச்சு எந்த ப்ராசஸ்லயாச்சும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அப்போ ப்ராசஸ் 1க்கு இப்போ ஈஸியா நான் சொல்றேன் பாருங்க. P1க்கு எவ்வளோ? 2 இருக்கு. ஓகே. P2க்கு கரண்ட்லி அலாட் பண்ணது 1. P3க்கு கரண்ட்லி அலாட் பண்ணது 2. P4க்கு கரண்ட்லி அலாட் பண்ணது 1. ஓகே. இப்போ இதுல மேக்ஸிமம் நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா 7 வேணும். இதுக்கு வந்து 6, இதுக்கு வந்து 5 அண்ட் தென் P4க்கு 4 வருது. ஸோ இந்த இடத்துல 3 ரிசோர்சஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கு. அப்ப 3 ரிசோர்சஸ் ஃப்ரீயா இருக்கிறப்போ நமக்கு எந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்னா P3 பாருங்க 3 ரிசோர்சஸ் ஃப்ரீயா இருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணா நமக்கு மேக்ஸிமம் நீட் கிடைச்சிருது. ஸோ ஃபர்ஸ்டா யார் கம்ப்ளீட் ஆகுறாங்க? P3 கம்ப்ளீட் ஆகுறாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு? 5 ரிசோர்சஸ் ஃப்ரீயா இருக்கு. ஸோ இந்த 5 ரிசோர்சஸ் வச்சு நம்ம யார ரன் பண்ண முடியும்? இங்க 5 போட்டா 6, P2 போடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க 5 போட்டா என்னது? 7 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி 2 இடத்துலயுமே சேமா இருக்கு அப்படின்னா நமக்கு இங்க 5 போட்டா என்ன ஆகும்? 4 வருது. ஸோ இப்படி இருக்கிறப்போ நமக்கு 5 ரிசோர்சஸ் வச்சு யார் ஃபில் பண்ணா FIFO மெத்தட்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் வந்தா? P1. ஸோ P1க்கு பிளஸ் 5 போட்டா 7 ரிசோர்சஸ் நீடட். ஸோ அப்போ P1 ரன் ஆயிரும். ஓகேங்களா? P1 ரன் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு? 7 ஃப்ரீயா இருக்கு. சோ அந்த 7 வச்சு யார் பண்ணலாம்? P2 போடலாம். ஏன்னா 6 + 7 8 ரிசோர்சஸ் இருக்கு. ஆனா நமக்கு 6 தான் தேவைப்படுது. அப்ப P2 ரன் ஆகும். ஓகேங்களா? இப்ப 8 ஃப்ரீயா இருக்கு இல்லையா? ஏன்னா 7 வந்திருக்கு. 7 + 1 8. ஸோ 8 ஃப்ரீயா இருக்கு. இந்த 8 வச்சு நம்ம P4 தாராளமா ரன் பண்ணலாம். ஏன்னா நமக்கு 4 தான் நீடட். ஸோ லாஸ்டா நம்ம P4. ஸோ இந்த ஆர்டர்ல தான் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் P3 கம்ப்ளீட் ஆகும், அப்புறம் P1 கம்ப்ளீட் ஆகும், அப்புறம் P2, அப்புறம் P4. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் நீட் என்னவோ அதை எடுத்துக்கணும். ஆனா கரண்ட்லி யூஸ்டு டோட்டல் பண்ணி நமக்கு டோட்டல் ரிசோர்சஸ் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த கம்ப்ளீட் ஆனா டோட்டல் ரிசோர்சஸுமே ஃப்ரீ ஆகும். ஸோ அதனால அதை டோட்டலையும் நம்ம கால்குலேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது சேஃபா அன்சேஃபா டெட்லாக் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? த ஆப்ஷன் இஸ் டி ஆப்ஷன். ஓகே நெக்ஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.